ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட வருமானம் உயர வேண்டுமா, பணம் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா, தென்கிழக்கு திசையில் இந்த பொம்மையை மட்டும் வச்சா போதும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் ஒரு மனிதரால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறத விட, இந்த பணம் இல்லாமல் ஒருவன் வாழ்கிறான் அப்படின்னா அவன் தகுதியற்று இருக்கின்றான் அப்படின்னு நான் சொல்லலை, இந்த உலகம் சொல்லுது. நாம் இந்த நிலையில தான் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முன்பெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா மட்டும்தான் செலவு செய்வோம். ஆனால் இப்போது செலவு செய்கிறத ஒரு பொழுதுபோக்காக பலரும் செஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் பலர் வாழ்க்கையில் இப்படி அமையவில்லை. நாம் அவங்க வாங்குகிற வருமானத்தை விட அவங்க வீட்டிற்காக செய்யும் செலவே அதிகமாக இருக்குது. இப்படி தன்னோட வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குது. இப்படி என் செலவுக்கேற்ப வருமானம் கிடைக்கவில்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? இதை மட்டும் செஞ்சால் போதும். இந்த உலகில் ஒட்டுமொத்த செல்வத்திற்கும் சொந்தக்காரி மகாலட்சுமி. ஆனால் அந்த செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து பொறுப்போட மக்களிடையே கொண்டு வந்து சேர்க்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்வ அதிபதி குபேரிடம்தான் இருக்குது. பொதுவாக குபேர பொம்மையை பலரும் அழகுக்காக வாங்கி வீட்டில் வைப்பாங்க. ஆனால் இப்படி வைக்கும் குபேர பொம்மையை கூட நாம் சரியான இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதை பற்றி நாம் இந்த ஆன்மீகம் குறித்த தொகுப்பில் தெளிவாக காணலாம். பொதுவாக வீட்டில் கிழக்கு திசை தான் குடும்பத்தோட அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு அனைவரும் சொல்லுவாங்க. எனவே குபேர சிறுத்தபடி இருக்கின்ற ஒரு பொம்மையை வாங்கி உங்களோட வீட்டு கிழக்கு திசையை பார்த்தபடி நீங்கள் வைக்கும்போது உங்களோட குடும்பத்தில் உள்ள நபர்கள் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதுபோல் வீட்டில் சந்தோஷமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதுபோலவே கிழக்கு திசையில் வைப்பதால் மேலும் ஒரு லாபம் இருக்குது. உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை, சச்சரவுகள், வாக்குவாதம் இது போன்று ஏற்படுத்தி கொண்டே இருக்குமானால் நொடிப்பொழுது இதெல்லாம் தீர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். வீட்டில் செல்வ வளம் நிற்காமல் பெருகி கொண்டே இருக்கும். இப்படி நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற குபேர பொம்மையை உங்கள் வீட்டில் வரவேற்பு அறை, படுக்கை அறை, ஹால், சமையலறை அப்படின்னு எங்கே வேண்டாலும் உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற திசை சரியாக இருக்கணும். குபேர பொம்மையை தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைப்பதன் மூலமாக இவ்வளவு காலம் உங்களுக்கு இல்லாத அதிர்ஷ்டமும் இனி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, வருமானம் உயரும். மேலும் குபேரர் சிரித்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த பொம்மையை பார்க்கும்போது உங்கள் மனதில் உள்ள அழுத்தங்கள் எல்லாம் குறையும், மனமும் லேசாகும். அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்க்கிற அளவுக்கு மனப்பக்குவம் உண்டாகும். பொதுவாக எந்த ஒரு வேலையையும் ஆத்மாவாக சந்தோஷமாக நாம் செஞ்சோம் அப்படின்னா அதற்கேற்ற முழு பலனும் நமக்கு கிடைக்கும் என்பார்கள். அதுபோல தான் நீங்கள் நம்பிக்கையோட சந்தோஷமாக இதை செஞ்சு பாருங்கள். இதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.